பாத்தீங்கன்னா இப்போ உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியில் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்கள சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பார்க்க கூடாது, பல பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் ஊக்குவிக்க கூடாதுன்ற பல சட்டங்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மை? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சியினால் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதையெல்லாம் நாங்க மறுக்கல. இப்ப இந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதை மறுத்த நாங்க வந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான். முகநூல் அது மாதிரியான இதுல எல்லாம் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது. அது மாதிரி இணையதளங்கள் நாங்கள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக விஞ்ஞான ரீதியான கருவிகளை நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பிரித்து தான் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப திரைப்படத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அதுல நல்லதே கிடையாது, 1% கூட நல்லது கிடையாது. அது மக்களுடைய மனதை மயக்குகிறது, தவறாக அவங்களை வழி நடத்துகிறது. தீமைகளை ஒரு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நாமளும் இப்படி செய்தால் என்ன என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருகிறது. இன்னைக்கு பெண்கள்லாம் குடும்பப்படுத்தப்படுறாங்கன்னு பாக்குறோம். அதெல்லாம் நம்ம திரைப்படங்களை பார்த்துதான் அவங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுகிறது. அப்ப எந்த ஒரு சும்மா கற்பனை தான். திரைப்படம் என்பது ஒரு கமர் வியாபாரத்துக்காக வேண்டி ஒருத்தருடைய கற்பனையில தோன்றிய கதையை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்துறக்க ஆபாசங்கள் அது மாதிரி எல்லாம் இணைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில். அதுல போய் நம்ம திரும்ப திரும்ப மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு மழுங்கிறோம். நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறது நம்ம பாக்குறோம். சிந்தித்து விளங்க வேண்டிய ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மூடர்களாக ஆக்கின திரைப்படம் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் போட்டு ரசிக்காதீங்க, அது தேவையற்றது, உங்களுக்கு நன்மை தராது, இந்த மாதிரி தான் சொல்றமே தவிர விஞ்ஞான வளர்ச்சியை நாங்க ரொம்ப வரவேற்கக்கூடியவர்களா இருக்கிறோம்.